Hey guys, ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350ல உங்களுக்கு இந்த மாடல் நம்ம பார்க்க போறோம். ஸோ கிராஃபைட் கிரே அப்படிங்கிற இந்த கலர் என்ன கான்ஃபிகரேஷன்ல இருக்கு, இதோட ஆன் ரோட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹண்டர் மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ நீங்க பாக்குறது ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350ல கிராஃபைட் கிரே அப்படிங்கிற இந்த ஒரு மாடல். இந்த மாடலோட எக்ஸோரூம் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,63,000 எக்ஸோரூம் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,07,000 ஆன் ரோட் பிரைஸ்ல இன்னைக்கு இந்த கிராஃபைட் கிரே அப்படிங்கிற ஹண்டர் மாடல் பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜினோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தலாம். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 350cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ஜே சீரிஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 20.2 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு 30-35+ வந்து தாராளமாக கொடுக்க முடியும். இந்த ஹண்டர் 350 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செக்மெண்ட் பைக்னு சொல்லலாம். இல்லை நீங்க சிட்டி ஓரியன்டா நீங்க யோசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஹண்டர் 350 நீங்க டெஃபினட்டா வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபைட் கிரே அப்படிங்கிறது ஒரு மிட் ரேஞ்ச் மாடலுங்க. ஸோ ஹண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் மாடல். இந்த மாடலில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக்ட் அவுட்டான அந்த ஒரு இன்ஜின் கேசிங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸாஸ்ட் பைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்ட் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கிராஃபைட் கிரே கலராக இருந்தாலும் உங்களுக்கு லுக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலர் லுக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாகவே செப்பரேட்டாக இதில் உங்களுக்கு பிளாக் கலருமே வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே விசிபிலிட்டி அப்படிங்கிறது டெஃபினட்டா நைட் டைமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த டிஆர்எல்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல்ல உங்களுக்கு மட்டும் இல்லாம ராயல் என்ஃபீல்டு இருக்கக்கூடிய எல்லா பைக்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த மாடலோட ஃப்ரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெரிய சைஸ் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் டிஸ்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயருமே டியூப்லெஸ் டயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வித் 17 இன்ச் அலாய் வீலோட. இந்த டயரோட சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க 17 இன்ச் அலாய் வீலோட. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி தான். ஸோ இந்தியன் ரோட்ஸுக்கு டெஃபினட்டா இந்த டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்டான ஒரு ஃபோக்ஸ் தான். யூஎஸ்டி சஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவையே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்க்கு இந்தியன் ரோட்ஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால இந்த மாடல் உங்களுக்கு பிரேக்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்டா இருக்கு. ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ல டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் லெப்பர் கிளட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் கிரே அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு லுக்குமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ட்ரிப்பர் நேவிகேஷன் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிளஸ்டர் தான் இருக்கு வித் நேவிகேஷனோட. ஸோ நேவிகேஷன் நீங்க வந்து கூகுள் நேவிகேஷன் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் அப்படிங்கிறது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டரா இருக்கட்டும், இல்ல ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதும் இந்த ஒரு கிளஸ்டர்ல உங்களால டீடைலா பார்த்துக்க முடியும். இந்த மாடலோட ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படிங்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஸ்விட்ச் கியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் அந்த ஸ்விட்ச் வந்து பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஸ்விட்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டான விஷயம் ஹாரன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டரை நீங்க நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணி, சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டனை நீங்க யூஸ் பண்ணி இந்த கிளஸ்டரை வந்து உங்களால வந்து நேவிகேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினோட கில் ஸ்விட்ச் அண்ட் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சும் வந்து இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. இந்த மாடல் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு சிட்டில ரைட் பண்றவங்களுக்கு ரெகுலர் கம்யூட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாடலை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். சீட்டோட ஹைட்டுமே பாத்தீங்கன்னா வெறும் 790 mm தான் சீட்டோட ஹைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. சீட்டுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெஸ்டான சீட்டை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹண்டர் 350ல. 790 mm அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு ஒரு உமன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஒரு சில்ட்ரன்ஸை நீங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா கூட இந்த மாடலோட சீட்டும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹைட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 790 mm அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு சீட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த சீட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல்ல உங்களுக்கு எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சின்ன எக்ஸாஸ்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா
பிளாக் அவுட்டான எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. வித் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. யாருக்காவது பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாடலை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹண்டர் 350 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிராபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடலோட சேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் மாடல் நீங்க ஒரு 35 கிலோமீட்டர் மைலேஜ் எடுக்கணும். அதே மாதிரி ரெகுலர் கம்யூட்டிங்க்கு இந்த மாடல் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் வித் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோட சஸ்பென்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் நீங்க சிட்டில ரைட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மாடலோட டெயில் செக்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டா இருக்குங்க. சோ டெயில் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. சோ எல்இடி டெயில் லைட் வந்து இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஹாலோஜன் பல்ப்ல தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெயில் செக்ஷன் பாத்தீங்கன்னா இதோடய முடிஞ்சிடும். சோ இதுல நீங்க டயர் ஹக்கர் அப்படின்னு வேணும்னா நீங்க தனியா தான் வாங்கி இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சத்தியமா சொல்றேன், ரெய்னி டேஸ்ல உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அந்த சேர் அடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல மழை தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும் கண்டிப்பா வரும். நீங்க டயர் ஹக்கர் வாங்கி போடுறது ரொம்பவே நல்ல விஷயம். ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ரியர்ல இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கோட டயர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வைடான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் காட்டுற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சோ 140 செக்ஷன்ல உங்களுக்கு பெரிய டயர்ஸ் இருக்கு. வித் 17ல அதாவது பாத்தீங்கன்னா 140/70 செக்ஷன் 17 இன்ச் அலாய் வீலோட கொடுத்துருக்காங்க. இந்த மாடலோட கலருக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல்ஸோட கலரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாடல்ல உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. சோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருசா இதுல வந்து நீங்க வரி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 160 mmல உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் ரொம்ப காம்பாக்டான ஒரு மாடலுங்க. நீங்க சிட்டில ரைட் பண்றதுக்கு ஒரு கம்யூட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல கம்யூட்டரா இந்த ஹண்டர் 350 வந்து இருக்கும். டெஃபினட்டா நல்ல இனிஷியல் பிக்கப் அண்ட் நல்ல மைலேஜும் வந்து இந்த பைக்கால வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க மீட்டியர் 350 இல்ல கிளாசிக் 350 இருக்கிற அதே இன்ஜின் தான் இதுல ஜே சீரிஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால 27 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இனிஷியல் பிக்கப்புக்கு வந்து கவலையே பட வேண்டாம். அண்ட் பேஷ் பிளேட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேஷ் பிளேட் நீங்க ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்பீட் பிரேக்கரா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பேத்தோல்ஸ்ல கூட நீங்க பயப்படாம வந்து ரைட் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஒரு ஹைட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹைட்டை தான் கொடுத்துருக்காங்க. வித் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஓவராலா இந்த கிராஃபைட் கிரே கலர் ரொம்பவே வந்து பெஸ்டா கொடுத்துருக்காங்க. 2,07,000 நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினட்டா வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். பில்டு குவாலிட்டி டெஃபினட்டா உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டெஃபினட்டா நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்கு. மைலேஜ் அரௌண்ட் 35 to 36 அந்த மைலேஜ் தான் கிடைக்கும். டெஃபினட்டா நீங்க சிட்டில ஓரளவுக்கு பெஸ்டா ரைட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். அண்ட் இந்த மாடல் பாத்தீங்கன்னா பெருசா நீங்க மெயின்டைன் அப்படின்னு பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா சர்வீஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இன்டர்வலுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சர்வீஸ் விட்டீங்கனாலே போதும். பெருசா இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் நீங்க சிட்டில 100% ரைட் பண்ணுவேன். அப்பப்போ நான் ஃபேமிலியை கூட்டிட்டு போவேன். ஒரு கிட்ஸுக்காக ஒரு பைக் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸ்கூல் கூட்டிட்டு போறதுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இல்ல காய்கறி பால் பாக்கெட் வாங்கலாம் போறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹண்டர் 350 நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாடல் இன்னைக்கு இந்தியால 2,07,000 ஆன் ரோட் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த பைக்கை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.